I want you to turn to Matthew Gospel 6. அங்க ரெண்டு வசனம் நம்ம 25-26 வசனத்தை நாம் பார்க்கலாம். So it talks about ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கீ அங்க கொடுக்கிறார், ஒரு திறவுகோலை கொடுக்கிறாரு. Amen. When அந்த திறவுகோல் எப்ப நம்ம யூஸ் பண்ணணும்? when worry strikes us, நம்முடைய வாழ்க்கையில பயமோ கலக்கமோ துன்பமோ துயரமோ நம்பிக்கையற்ற நிலைமை வரும்போது ஜீசஸ் பியூட்டிஃபுல்லி ஒரு அழகான திறவுகோலை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பட் நாம் என்ன பண்ணணும்? we have to use, when we use that, அந்த திறவுகோலை நம்ம பயன்படுத்துவோமானால் நிச்சயமாக டோர், ஒரு கதவு வாசல் நமக்கு திறக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, நமக்கு முன்னாடி இனி அடைக்கப்பட்ட வாசல்கள் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெவலேஷன்ல சொல்லுவாரு, நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருப்பார். அதே போல யோவான் 10ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அங்க சொல்லுவாரு, ஹல்லேலூயா, நான் ஆடுகளுக்கு வாசலாயிருக்கிறேன், அவர்கள் என்ன பண்ணுவாங்க? உள்ளே பிரவேசிப்பார்கள், எந்த தடை இல்லாம அவங்க பிரவேசிப்பார்கள், அவர்களுக்கு நான் என்ன பண்ண, உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நமக்கு சொல்லி இருக்கிறார். So these are the words of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், when you encounter, வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு நேரத்துல இந்த கலக்கங்களும் பயங்களும் வருத்தங்களும் நிச்சயமா நம்ம வேணாம்னு சொன்னாலும் it will come and hit us like anything. நம்மளை அது சந்திக்கும், நம்மை தொடரும், நம்ம பயப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றாரு? what should we do ன்னு அவர் சொல்றாரு. அதுதான் நம்ம இந்த நாள்ல பார்க்க போகிறோம். when you turn to Matthew chapter 6:25ல நீங்க பார்க்கும்போது அதுல என்ன சொல்ற? 25-26ல, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அப்போ முதல்ல ஆண்டவர் சொல்றார், டோன்ட் வரி, கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐ அம் டெல்லிங் டு யூ. சோ இந்த இரவு நேரத்துல I don't know to whom I am preaching, பட் கர்த்தருடைய வசனம் என்ன? to you I am telling. இந்த சத்தத்தை கேட்கிற those யாருக்கு, who is in need, the need of the hour, உங்களுக்கு where you are worried, where எந்த இடத்துல நீங்க கலங்கி சோர்ந்து போயிருக்கிறீங்க, கவலைப்பட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, இது நடக்காது, இது கிடைக்காது, இது ஆகாது. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல we add more lot of ifs and no's and don'ts, இதெல்லாம் நம்ம சேர்த்து கொள்ளுறோம். most of அநேக ifs, if it doesn't happen, if I cannot get, if I don't go, if that doesn't happen, if this doesn't happen, இது நாம மனசுல மனக்கணக்கு போட்டு கொண்டு இருப்போம். so ஆண்டவர் don't add ifs or doesn't or don'ts, அதெல்லாம் ஆட் பண்ணாத. நீ வரி பண்ணாதான் அதை ஆட் பண்ணுவ. So I don't want you to worry and add ifs. If not, what will happen? How it will happen? It's not your job. ஆண்டவர் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? It's to you. கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். To you I am telling. யார் கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ, those who are worried or fret, ஒரு ஃப்ரெட்டா நீங்க எரிச்சல் அடைந்து கொண்டு போராடி கொண்டு ஐயோ என்ன நடக்கும் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு? கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷத்தவைகள் அல்லவா? அது சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்து சொல்லுவாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அப்போ God, Jesus is saying, நீ கவலைப்படுறதை விட்டுட்டு change your focus, change your direction. எதையோ ஆண்டவர் முன்குறித்து சொல்றார், எதையோ காட்டுகிறார். ஆண்டவர் சொல்றார், you focus. இங்கிலீஷ்ல look at the birds, look at something that God is telling. When worry strikes at the door of your house, God is saying,
நீ கதவை திறந்துட்டியா, வாட்ச் சம்திங் ஆர் see something ஆர் லுக்ஸ் at something. என்ன சொல்றாரு? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு, இல்லைன்னா ஒரு கீ கொடுக்கிறாரு. இது அந்த கீ எப்படி இருக்குதுன்னா ஒரு பைத்தியமாய் தோன்ற கீ. ஆண்டவர் சொல்றாரு, when you worry hits you, என்ன பண்றாரு? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்களை பரமபிதா உங்களை அவைகளே உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. What an amazing statement Jesus gives. Are you not much more valuable than they? அப்போ அந்த வேல்யூபிள் இல்லாதது ஆண்டவர் பார்க்க சொல்றார். அற்பமான ஒரு காரியத்தை பார்க்க சொல்றார். என்னத்தை பார்க்க? லுக் at the birds of the air. Look somewhere. Look at the birds. ஆண்டவர் சொல்ற, பறவைகளை படைச்சவன் நான் தான், அவைகளுக்கு அந்த என்னென்ன செய்யணுமோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். I am doing it regularly. இந்த பறவைகளுக்கு ஜெபிக்கிறது தெரியாது, அவங்க விதைக்க தெரியாது, அவங்க நூற்க தெரியாது, அவங்களுக்கு ஷோ பண்றது எப்படி, ஹார்வெஸ்ட் பண்றது எப்படி, ரீப் பண்றது எப்படி, சேர்த்து வைக்கிறது எப்படி, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. மனுஷருக்கு நமக்கு எல்லாம் தெரியும். அப்படியாப்பட்ட அந்த பறவைக்கு ஐ டூ எவ்ரிதிங் தட் இஸ் நீடட் எவ்ரி டே. அது சாகுற வரைக்கும் அது என்ன தேவையோ ஐ எம் ப்ரொவைடிங். அந்த பறவைக்கு நான் ப்ரொவைட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இஃப் ஐ குட் டூ டு தோஸ் பேர்ட்ஸ், நீ பாரு, அந்த பறவையை பாரு. உன் பிரச்சனை வரும்போது கொஞ்சம் வெளியே கதவை திறந்து அந்த பறவைகளை பாரு, அந்த காக்காவை பாரு, அந்த குருவியை பாரு. யூ கேன் see அது என்ன பண்ணுது பாரு. என்னைக்கு நான் உங்க வீட்டு கதவை வந்து தட்டி இருக்கிறதா? எனக்கு சாப்பாடு வேணும்னு எந்த பறவைனா வந்து கேட்டு இருக்குதா? அது பாட்டுக்கு உங்க வீட்டு பால்கனில வந்து உட்காரலாம், இல்ல உங்க வீட்டு கேட்ல வந்து உட்காரலாம், இருக்கும். பட் போகும், நீங்க போட்டீங்கன்னா சாப்பிடும், இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். So Jesus is saying, if I could feed them, if God the Father could feed them, take care of them, give them the shelter, அவங்க இருக்கிறதுக்கு ஒரு உறைவிடத்தை எல்லாம் நான் கொடுக்கிறவனா இருக்கிறேன், அவைகளுக்கு நான் செய்வேனானால் உங்களுக்கு நான் செய்ய மாட்டேனே, because you are more value than those. நீங்க விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க. You are so special to God. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் நீங்க விசேஷித்தவர்கள். சோ அந்த விசேஷித்தவர்கள் என்ன உங்களுக்கு என்னைக்கு வருகிறதோ, நான் ஆண்டவருடைய பார்வையில விசேஷித்தமானவன் விசேஷித்தமானவளின் என்னைக்கு என்ன வருகிறதோ, then you will, உங்களுக்கு வரி கவலைகள் பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நீங்க உங்க பார்வை எங்க போகும் தெரியுமா? You will look only to God. You will know that. ஒவ்வொரு முறை ஒரு பறவையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும், இந்த பறவை காக்கிற தேவன், இந்த பறவையை போஷிக்கிற தேவன், இந்த பறவைக்கு ஒரு கூடை கொடுக்கிற தேவன். நான் விசேஷித்தவனா இருக்கிறனால எனக்கு என்னெல்லாம் அவர் செய்ய முடியும், என்னெல்லாம் செய்வதற்கு அவர் சித்தம் கொண்டு இருக்கிறாரு. You will know that நீங்கள் அற்பமானவர்கள் அல்ல என்று உங்களுக்கு தெரியும். You are very special to God ன்னு அப்பதான் தெரியும். அந்த உணர்வு இல்லாத அநேக நேரத்தில் அந்த கவலைகளும் வருத்தங்களும் நம்ம பயத்துக்குள்ள கொண்டு போய் we forget that there is a God watching over you. உங்களை இரவும் பகலும் பார்க்கிறவர் கவனிக்கிறவர் என்று இருக்கிறவர் என்பதை உணராம இருக்கிறோம். சங்கீதம் 121 தான் சொல்லுதா, சங்கீதக்காரன் சொல்லுவான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். He declares, எனக்கு எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நான் பார்க்கிற பர்வதம் அல்ல, அதை காட்டிலும் அந்த பர்வதத்தை படைத்த தேவனுக்கிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் என்னை தூங்காமல் உறங்காமல் காக்கிற தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை.
He is watching 24/7. உங்களை என்னை ஊற்று கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். Amen. He knows what you, உன்னுடைய தேவை என்னன்னு தெரியும், உன்னுடைய பயம் என்னன்னு தெரியும், உன் கவலை என்னன்னு தெரியும். அதை அறிந்தவர் தான் என்ன பண்றாரு, அவர் பார்த்து கொண்டார். சொல்றாரு, அப்பா அந்த பறவையை பாரு, எவ்ரிடே மேக் இட் சம், ஏதோ ஒரு நேரம் எடுத்து அந்த பறவையை பாருங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்லுவார், அவனு 86 வயசு ஆயிடுச்சு, ஒன்னும் நடக்கல. ஆண்டவர் அவன் என்ன பண்ணுவாரு, வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வர, ஈவினிங் டைம் அவன் ரூம்ல இருந்து வெளியே கொண்டு வந்து, அப்பா இந்த வானத்தை பாரு, இந்த நட்சத்திரத்தை பாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். when there was, நம்புவதற்கு ஒண்ணு இல்லாத போது கூட ஆண்டவர் அவனை கூட்டுக்காரல, அந்த நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும். So it means God was watching ஆபிரகாமுடைய அந்த இயலாமை, ஆபிரகாமுடைய அந்த கவலை, ஆபிரகாமுடைய போராட்டத்தை அவர் கவனித்து கொண்டிருந்ததான் சொல்றார் 15ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்துல, நான் உன் சந்ததி இவ்வளவாய் பெருக பண்ண போகிறேன். So இன்னைக்கு the same God, the God of Abraham, the God of Isaac, the God of Jacob, உங்களுடைய என்னுடைய தேவன் அவர் பார்த்து சொல்றாரு, ஹல்லேலூயா, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. என்ன சொல்றாரு, எதுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். I am telling you, stop worrying. Let everything be known to God. Philippians 4:6 என்படி ஜெபத்துல தெரிவிங்க. Let God know. ஏன் ஆண்டவர் சொல்றார், you are very special பா, we are very special மா, என் மகனே என் மகளே நீ எனக்கு விசேஷித்தவர்கள். இந்த பறவை நீங்க பார்க்கிற உங்க பெட் எல்லாத்தையும், உங்க பெட்ஸ் எவ்வளவு நீங்க பெருமையா பார்க்கிறீங்களோ அதை காட்டிலும் you are very special to me. So why do you worry? Why do you fret? Hallelujah. Why do you are getting troubled? நான் கூட தான் இருக்கிறேன். ஏசாயா 43:2 சொல்லுவார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am there. I am there walking along with you. When trouble comes, நான் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன், நான் கூட தான் டிராவல் பண்றேன். So ஒவ்வொரு முறை உனக்கு பிரச்சனை, போராட்டம், சந்தேகங்கள், கோபங்கள், கவலைகள், வருத்தங்கள் வரும்போது லுக், கவனிச்சு பாரு. Look to the birds of the air. Look to the birds of the air. உன்னை சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட் பாருங்க, சுத்தி பாருங்க. God is working something behind the screen. உங்களுக்காக அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதனாலதான் இதெல்லாம் சொன்னவர் அவர் சொல்லுவாரு, அப்பா நீ ஸ்பெஷலா இருக்கிறது, நீ கவலைப்படவே கூடாது தெரியுமா. நம்ம எத்தனை பேர் நேரத்துல சொல்றோம், சில பேர் டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு மேல சொல்ல தெரியாது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், கவலைப்படாதேன்னு சொன்னவர், ஒரு பறவையை பாருன்னு சொன்னவர், நீ விசேஷித்தவன்னு சொன்னவர், அதோட நிக்கல. அவர் சொல்லுவாரு, அப்பா இந்த கவலைப்பட்டு தேடுறவங்களை யார் தெரியுமா, those who don't know God, அஞ்ஞானிகள் தான் அவர்களை தேடி. 31 ஆகையால் 30ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 32ஆம் வசனத்துல, இவைகள் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். Those who don't know God, இயேசுவை அறியாதவர்கள் தான் அது பின்னாடி ஓடுவாங்க. ஐயோ என்ன பண்ணுவோம், ஐயோ என்ன பண்றது, ஐயோ என்ன பண்றது ஓடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன், பண தேவை இருக்கிறது, நான் என்ன பண்ணுவேன். You will be worried about, ஐயோ அவங்க வந்துட்டாங்க என்ன பண்ணுவேன், இவங்க வந்துட்டாங்க என்ன பண்ணுவேன். What should I do? What should I do? மண்டைய போட்டு உடைச்சிட்டு இருப்போம். God says that is not your job. You shouldn't do that. நான் இருக்கிறேன்ல, நீ எது கவலைப்பட்டுட்டு இருக்கிற? I am working something for you.
உன்னுடைய ஜெயத்துக்கு நேராக நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வெற்றிக்கு நேராக நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். உன் தேவைகளுக்கு நேராக நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். வேலை இல்லைன்னு கஷ்டப்படுற ஆண்டவர் சொல்றேன், preparing something best for you. உனக்கு சிறந்ததை நான் செய்து கொண்டிருக்கிறேன். And God is saying, I don't want you to miss the best that I have for you. ஐயோ என் பிள்ளைங்க எப்படி? God is saying, I know that. You pour out your heart to me. என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன். I am doing something. உங்க பிள்ளைங்க உன்னை தேடி வருவாங்க. உன் பிள்ளைங்க ஒளிவ மர கன்றுகளை போல சுற்றி வருவாங்க. Don't worry. Only thing is trust in Jesus. அவர் சொல்றாரு, ஒரு பேகனை போல, ஒரு ஜென்டைல போல, நீ அஞ்ஞானிகளை போல நாடி தேடாத. அதெல்லாம் அவங்கதான் தேடணும். நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு, என்ன தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. See, ஆண்டவர் when he says something, அவரை பாதியில விட்டுட்டு போகிறவர் அல்ல, புரியாம செய்கிறவர் அல்ல. He says, I know your struggle, பட் நான் உனக்கு ஒரு ஈஸி கீ வச்சிருக்கிறேன், ஒரு திறவுகோள் வச்சிருக்கிறேன். முதலாவது உன்னை துக்கம் வருத்தங்கள் உன்னை தாக்க வரும்போது, கவலைகள் உன்னை தாக்க வரும்போது, பிரச்சனைகள் உன்னை அடிக்க வரும்போது, தாக்க வரும்போது, turn your eyes. பிரச்சனை மேல இருக்கிற கண்ணு, கவலை மேல இருக்கிற கண்ணு, போராட்டத்தின் மேல இருக்கிற கண்ணு, அதாவது இந்த மாம்ச கண்ணுல உங்க இருதயத்தின் கண்ணு, உங்க இருதய மனசுல யோசிச்சு 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 உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, அதை விட்டுட்டு உங்க பார்வையை கொஞ்சம் திருப்பு. உன் முன்னாடி இயேசு இருக்கிறாரு, உன் பக்கத்துல இயேசு இருக்கிறாரு. Hallelujah, is already come, is there in the midst of you. உன் அங்கலாய்ப்பை கேட்டு அவர் வந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட உன் மனசை திறந்து சொல்லு, உன் இருதயத்தை ஊற்றி சொல்லு, ஆண்டவரே நான் என்ன பண்ணோம் தெரியலன்னு சொல்லு. அவர் பார்த்துக்குவாரு, அவர் நடத்துவாரு. He will surely do it. யோசித்து பாருங்க, எத்தனை முறை உங்க வாழ்க்கையில இடைப்பட்டு இருக்கிறாரு. அவ்வளவு முறை இடைப்பட்டவர் அற்புதத்தை செய்வதை இந்த ஒரு முறை செய்ய மாட்டாரா? என்னை தேடு. அன்னைக்கு நீ என்ன தேடின, உனக்கு அற்புதம் செஞ்சல, இன்னைக்கு மறுபடியும் என்னை தேடு. அற்புதம் வாசல வந்து தட்டும், அதிசயம் வாசல வந்து தட்டும். Seek his kingdom and his righteousness and all these things. என்னங்க, உனக்கு கவலைப்படுத்துகிற எல்லா காரியமும் உனக்கு அருளப்படும். சமாதானம் அருளப்படும், ஹீலிங் அருளப்படும், ஜெயம் அருளப்படும், சக்சஸ் அருளப்படும். எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். Only thing is, look, change your direction, change your vision. நீ பார்க்க வேண்டிய இடத்தை பார்க்க ஆரம்பி, பார்க்க வேண்டியவரை பார்க்க ஆரம்பி. Look to the birds of the air. அதை செஞ்சு பாருங்க. I promise வெற்றி நிச்சயம். You will never, உங்களை ஒருபோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. தீர்மானம் பண்ணுவீங்களா இந்த இரவுல? Whoever, எனக்கு தெரியாது, God is speaking to you. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? Thank you Lord. Hallelujah.